வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ அதன் வரிசையில் முதலாவதாக இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தமிழ் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆக இருக்க 3 BHK படத்தினுடைய ப்ரெஷ் ஷோ பார்த்தாச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 4 அன்றைக்கி ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படத்தினுடைய டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ கணேஷ் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க சித்தார்த் சரத்குமார், தேவயானி அண்ட் மேக்தா ரங்கநாத் அவர்கள் அண்ட் சைத்ரா அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் இதோடைய ட்ரைலரே வந்து ஒரு சுவாரஸ்யமாக உண்டாக்கிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தினுடைய ட்ரைலர் நல்ல ஒரு இம்ப்ரெசிவான கண்டிப்பாக போய் பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரியான ட்ரைலர் கட்டை அமைஞ்சிருந்தது. ஸோ ட்ரைலர் கட்டை தாண்டி இந்த படம் மிக முக்கியமாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மிடில் கிளாஸுக்கு வந்து தடுத்து கொடுத்த விட்ட இயராக மாறிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து குடும்பஸ்தனாக இருக்கட்டும், மெட்ராஸ் மேட்னியாக இருக்கட்டும், இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய ஒரு படம். அந்த படங்கள் எல்லாம் ஹிட் ஆச்சு. ஸோ அதன் வரிசையில் இந்த படமும் ஒரு ஹிட் அடிக்கிற படமா அப்படின்றதே டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். 3 BHK இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசுதேவ் அண்ட் ஃபேமிலி அவங்க வந்து ஆசைப்படுறது என்னென்னா ஒரு வீடு, ஒரு 3 பெட்ரூம் உள்ள இருக்கிற ஒரு வீடு. அந்த வீடுக்கு அவங்க போடுற பிளான்ஸ், அதனால் அவங்களுக்கு லைஃப்பில் ஏற்படுற சூழ்நிலைகள், அதனால் ஏற்படுற பிரச்சனைகள், இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி அவங்க வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படின்ற கதையை நோக்கி தான் நகரப்படுது. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் உங்களுடைய கதை வந்து பார்த்திங்கன்னா எல்லார் லைஃப்லையும் எஸ்பெஷலி ஒரு 100% ஒரு 90% பீப்புள்ஸ் வந்து இந்த லைஃப்பை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட லைஃப்பை நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வந்திருக்குமா அப்படின்னு நீங்களே சர்ப்ரைஸ் ஆகிற லெவலுக்கு இந்த படத்தில் ஸ்டேஜிங் பண்ணியிருப்பாங்க. மிக முக்கியமாக சூழ்நிலைகள், இந்த படத்தில் வர சூழ்நிலைகள் தான் இந்த படத்தினுடைய வில்லன்ஸ். ஏன்னா இந்த சூழ்நிலைகள் வந்து மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸுக்கு வந்து வந்திருக்கும். சூழ்நிலை சொல்லணுன்னா பையனோட எக்ஸாம் ரிசல்ட்டு, அதுமாதிரி பையனோட காலேஜ் ஃபீஸு, அப்பாவோட உடம்பு சரியில்லாமல் அண்ட் அம்மாவோட சுச்சுவேஷன், அப்புறம் பொண்ணோட லைஃப் சுச்சுவேஷன், இது மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோட லைஃப்லையும் இணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை நம்மளே புரட்டி போட்டு பார்க்கும்போது இன்னும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த சுச்சுவேஷனை ஸ்டேஜிங் பண்ண விஷயம் இருக்குது இல்லையா இந்த படத்தில், அது ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி படம் வந்து ரொம்ப உண்மைக்கு நிகராக, ரொம்ப ரிலேட்டபுளாக படம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. நிறைய இடங்களில் ரொம்ப டெப்த்தாக இருந்தது. நிறைய சீன்ஸ் வந்து எமோஷனல் சீக்வன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப டெப்த்தாக இருந்தது. அந்த டெப்த்தை ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸ்ரீ கணேஷ் அவர்கள். ஸோ அதுக்காக பாராட்டியே ஆகணும். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நடிக்கப்பட்ட நடிகர்கள் தேர்ச்சின்னு சொல்லலாம். சித்தார்த் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு அந்த படத்தில். அவரோட வே ஆஃப் ஸ்டேஜிங் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக பொறுப்புகள் எல்லாமே இந்த மூத்த பையனுக்கே வந்து குத்துருவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவர் ஒரு மூத்த பையன். அவருக்கு வந்து நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஒவ்வொரு தடவையுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஃப்யூச்சர் பார்த்துக்கோ, ஃப்யூச்சர் ஒன்றை தான் இருக்குது, இந்த வீடியோ ஒன்றை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அந்த குண்டு தூக்கி போடுறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை நம்பி தான் அந்த ஃபேமிலி இருக்குன்றத ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பார். அப்போது அவருக்கு அமைகிற சுச்சுவேஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஐடி பீப்புள்ஸ்லாம் அந்த சீன் வரும்போது கைத்தட்டி என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லவ் லைஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேமிலியோட லைஃபாக இருக்கட்டும், அவங்களோட தங்கச்சிக்கு ஏற்படுற பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவரோட நடிப்பு ரொம்ப சூப்பராகவே இந்த படம் ஃபுல்லாக ரொம்ப ஆக்சுவலி அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த யங் வருஷனில் எப்படி தான் ஒரு மேக்கப் போட்டாங்களோ உண்மையாக அப்படி தான் இருக்காரு. மனுஷன் ரொம்ப யங்காக இருக்கார். அண்ட் இதை தாண்டி சரத்குமார் ரொம்ப அழகான ஒரு ஸ்டேஜிங். எனக்கு தெரிஞ்சு அவருடைய லைஃப் டைம் கெரியரில் ஒரு நல்ல போர்ட்ரே பண்ண ஒரு கேரக்டர்னால் அது இந்த கேரக்டர் தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவருடைய அந்த முதிர்ச்சியை காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த முதிர்ச்சியை காட்டுறது வெறும் மேக்கப்பில் மட்டும் இல்லாமல் அவர் நடிப்புலையும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்து தேவயானி இந்த படத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு ஆணின்னு சொல்லலாம். எஸ், அந்த ஒரு அழகான ஒரு அம்மா, மிக முக்கியமாக ஒரு குடும்பத்துக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, குடும்பத்தினுடைய மகாலட்சுமி அந்த மாதிரி கேரக்டர். அது மாதிரி சாதுவான, ரொம்ப மேன்மையான, எல்லாத்துக்கும் போங்க பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு சாஃப்டான அம்மாக்காக. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் அவங்க கோவப்படுவாங்க, எஸ்பெஷலி அவங்க புருஷன்கிட்ட கோவப்படுவாங்க. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. ஆனால் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மேக்தா அவங்களுடைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டது. எஸ்பெஷலி இந்த படத்தில் ஒரு சுச்சுவேஷன் வரும். அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு ஃபேமிலியில் ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு நியூஸ். அதாவது இந்த டவுரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து நிறைய டார்ச்சர் கொடுத்து அந்த பொண்ணே இறந்துட்டா அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நியூஸ் பார்த்தவங்களா இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்கட்டும்,
இந்த படத்தில் நான் சொல்கிற இந்த சீன் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சீன் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஓவர் கம் பண்ணுற லெவலுக்கான ஒரு சுச்சுவேஷனாக அமையும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஆக்சுவலி இந்த டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்தை நார்மலைஸ் ஆக்கணும். அது இந்த படம் நார்மலைஸ் ஆக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிவோர்ஸ்ன்ற நார்மலைஸ் ஆனால் தான் எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற உண்மைகளை அவங்க அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அதை கரெக்டாக தெரியப்படுத்த முடியும். அவங்க அம்மா அப்பா வந்து மானம் போயிடும் இல்லை மரியாதை போய்டும் அப்படின்றனாலே பொண்ணுங்க ஹைட் பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த கஷ்டப்படுறதை தவிர்க்கணும்னா இந்த மாதிரி ஓவர் கம் பண்ணிடணும். அந்த சீக்வன்ஸ் இந்த ஸ்டேஜிங் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல்ஸோடைய டெப்த்து வந்து ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக சிச்சுவேஷன்ஸ் நல்லா இருந்தது. இந்த படத்தில் ஒவ்வொரு சிச்சுவேஷனும், அதாவது அவங்க என்றைக்கெல்லாம் முன்னேறி போகணும்னு நினைக்கிற அந்த சிச்சுவேஷன்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா அப்போல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. அந்த பிரச்சனைகள் தான் இந்த படத்தினுடைய வில்லன். இந்த படத்தினுடைய வில்லன் இல்லை, எல்லாரோடைய லைஃப்லும் வில்லனே இந்த சிச்சுவேஷன், சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகள் வந்து ஸ்டேஜ் பண்ண விதம், சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடத்தில் வாங்கிடுவாங்கடா அப்படின்னு நினைக்கும் போதும் ஒரு சூழ்நிலை வந்து நிற்கும். அது ஒரு சூழ்நிலையாக இருக்கும், ஆனால் அதுவே பெரிய இம்பேக்டாக இருக்கும். அது மாதிரி லைஃப்பில் ஒவ்வொரு சூழ்நிலையும் கிராஸ் ஓவர் பண்ணணும். அதேமாதிரி இன்னும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு தருணம் ஒன்று என்ன இருக்குன்னா, ஃப்யூச்சர். ஏன் இந்த ஃப்யூச்சர், எதுக்கு ஃப்யூச்சருக்காக ஓடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஃப்யூச்சருக்காக ஓடுறதை விட்டுட்டு இன்றைக்கி இருக்கிற காலத்தை விட்டுற வேணாம் அப்படின்றத இந்த படத்தில் வந்து ஒரு அழுத்தமான ஒரு நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃப்யூச்சர் மிடில் கிளாஸோட பிரச்சனை என்னென்னா, ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், அப்போ தான் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், அதுமாதிரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிற நிகழ்காலத்தை நம்ம இழந்துடுறோம். அதை யாருமே பண்ணாதீங்க. நிகழ்காலத்தை நல்லா ஸ்மூத்தாக நல்லபடியாக கொண்டு போங்க. நிகழ்காலத்தில் கூட கடினமாக உழைங்க. ஃப்யூச்சர் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குன்றதை இந்த படத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப பெரிய அப்ரிஷியேஷன் கொடுக்க நினைக்கிறேன். அதேமாதிரி படத்தில் டெக்னிக்கலாக சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங் கட்டாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது, ரொம்ப நேர்த்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் அமிர்த் அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. ஒரு சில இடங்களில் ஓவர் ஷேடோ பண்ண மாதிரியும் ஃபீல் ஆகுது. அதுமாதிரி பாடல்கள் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் டெக்னிக்கல் வைஸாக இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான படமாக தான் நான் கருதுகிறேன். அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிறைய ரிலேட்டிவாக கொண்டு போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராமாட்டிக்கலாக போயிடுச்சு அப்படின்னு தோண வைக்குது. ஏன்னா கொஞ்சம் இந்த சீரியல் மாதிரியான சில செக்மெண்ட்டாக போகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸ்டேஜஸ் மாதிரி கொஞ்சம் போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் சொன்ன சூழ்நிலைகள் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த எமோஷன் டெப்த்து, அந்த எமோஷனாக நம்ம கனெக்ட் ஆகும் இல்லையா, அது கொஞ்சம் ஒரு சில இடங்களில் கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தில் நான் பார்க்குற பிரச்சனைகள். இதை தாண்டி பெருசாக பிரச்சனைகள்லாம் எனக்கு எதுவும் தெரியல. அதுமாரி இன்னும் ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லென்த்து ஃபீல் ஆகுது. அது மேபி ட்ரிம் பண்ணியிருக்கலாம், இல்லை சுவாரஸ்யமாக உண்டாக்குற மாதிரியான இன்னும் கொஞ்சம் சூழ்நிலை ஆட் பண்ணியிருக்கலாம். அதுமாதிரி யோகி பாபு வந்து இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறாரு. அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்தாலும் நல்லாவே நடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. அதுமாதிரி சைத்ராவோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமாக இருக்கட்டும், மிக முக்கியமாக ரொம்ப நாள் கழிச்சு அவங்க 2 பேர் மீட் பண்ணி ஒரு வாக்கில் நடப்பாங்க. அந்த லவ் போர்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திரும்ப கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக உங்களோட வாழ்க்கையை திருப்பி பார்க்கக்கூடிய லெவலுக்கான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு வாட்சபிளான படம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸ்டே வித் மீ FTFS with மோகி.